அதிகாரம் 9:3-9. அதின் அஸ்திபார காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் 2. யோபேல் 3ஆம் அதிகாரம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாம் பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். எழுப்புங்கள். யுத்தவீரர் எல்லோரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். பராக்கிரமசாலிகளே எழுப்புங்கள். நிச்சயமாகவே தேவன் நம்ம எப்படியாலும் எழுப்ப விரும்புகிறார். 38 வருஷம் ஒரு மனிதன் படுக்கையில் இருக்கிறான். சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே அந்த குளம் அருகில் இருக்கிறது, பெதஸ்தா குளம் அருகில் இருக்கிறது. ஆனாலும் எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க? 38 வருஷங்கள். அவன் கொஞ்சம் கொஞ்சமா போயிருந்தா கூட நெருங்கி போயிருக்கலாம். அவனுடைய பார்வைக்கு அந்த குளமும் அந்த இடமும் தூரமா இல்லை, கிட்டதான் இருந்தது. ஆனால் 38 வருஷமா அவன் வாழ்க்கையை வீணாக்கிட்டான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அநேக நேரங்கள் நம்முடைய காரியங்களை வீணாக்கி கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய காரியத்தில் கவனம் செலுத்துவதற்கு நமக்கு மனமில்லை, வீணாக்கிட்டே போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. உண்மையாகவே இந்த 25 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் கடந்து வரும்போது இன்றைக்கு தான் ஆண்டவர் வேதத்திலே நம்ம என்ன குறித்து பேசியிருக்கிறார் என்று விளக்க ஆரம்பித்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிறது, யார் எழுப்பும்படியாக பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பார்வையிலே பராக்கிரமசாலிகள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகளிலே பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தை புரிந்து 6ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. விழி தெபோராலே விழி. நியாயாதிபதிகள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இங்கே கிதியோன் என்கிற மனுஷனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறான். இவன் தன்மையும் இவனுடைய சூழ்நிலையும் பார்க்கும் போது இவன் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன் தான் இந்த கிதியோன். இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். நம் தேவன் நாம் எண்ணுகிற எண்ணம் உடையவர் அல்ல. தேவன் நம்மை குறித்து எண்ணுகிற எண்ணங்கள்லாம் மேன்மையான எண்ணங்கள். உங்களை குறித்து மற்றவர்கள் கூட ஒரு தாழ்வாக எண்ணுவார்கள், உங்களுடைய மேன்மை அறிந்து கொள்ள முடியாதபடி யோசிப்பார்கள். ஆனால் இங்கே பராக்கிரமசாலி என்று சொல்லி யாரை குறித்து தேவன் சொல்லுகிறார்? கிதியோனை குறித்து சொல்லுகிறார். கிதியோனுடைய அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் போது அவன் யாரு சொன்னால் 9ஆம் வசனம் வாசிப்போம். எகிப்தியர் கை நின்று உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசிரியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் இங்கே பார்க்கிறோம். தன்னுடைய நன்மையை பெரும்படியாக செய்கிறான், ஆலைக்கு அருகிலே கடந்து செய்கிறான், மீதியானுடைய கைகளுக்கு தப்புவிக்க முடியாது. அவன் ஒரு பராக்கிரமசாலி கிடைக்கிறான். யாருமே அவர் ஒரு சாதாரண ஒரு விவசாயி தான், தான் தன் குடும்பம் என்று வாழ்கிறவன் தான். நம்மள எப்படி வாழறாங்க? ஆமா, அப்படிதான் வாழும் இல்ல. ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ள ஆழமான எண்ணம் கிடையாது. வேற சொல்லுகிற நானவன் விட்டார் என்றால் அந்த அனுபவம் கிடையாது. குடும்பத்தில் அந்த சேவிக்கிற அனுபவம் கிடையாது. என்னதுங்க, ஏதோ வாழ்ந்துட்டு வரும். இங்கே இவன் ஒரு தன்னிச்சையான ஒரு மனுஷன். இரண்டாவது அவன் தேவ சமூகத்தில் சொல்லும் போது கூட நான் சாதாரணமானவன் தான் என்று சொல்கிறான். 14 வாசியே. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். தன்னுடைய உண்மையைத்தான் சொல்கிறான். தன்னுடைய கோத்திரம் என்னவா இருக்கிறது? என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன், மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது. அந்த கோத்திரத்தில் மிகவும் எளிதான ஒரு குடும்பம் தான்
கிதியோனுடைய குடும்பம். மனேச குடும்பத்திலிருந்து பிறந்தவன் ஒரு சாதாரண விவசாயி தான். அதுபோல இன்றைக்கு நாம் யாவரும் ஒரு சாதாரண மனுஷர் தான். நாம் யாரும் நம்மளாருமே தேவ பார்வையிலே ஒரு சாதாரண மனுஷர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உண்மையாகவே ஒரு சில காரியங்களை வேத்து மூலமாய் சொல்லும் போது நம்மை குறித்து அங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களை குறித்து வேதம் பேசப்படுகிறது, உங்களை குறித்து தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து தான் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த கிதியோனுடைய வாழ்க்கை என்ன? ஒரு சாதாரண மனுஷன், குடும்பத்தில் எளியவன், இரண்டாவது கோத்திரத்திலே எளியவன், குடும்பத்தில் சிறியவன். யாருங்க? கோத்திரத்திலே எளியவன், குடும்பத்தில் சிறியவனாய் இருக்கின்ற இவன் வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்கிறார் பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்ல எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, என் வேலை இருக்கு, என் சூழல் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு நிலைமை, இதை சொல்லலாம். உண்மைதான். தேவ பார்வையிலே ஒரு சூழ்நிலை எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. புரிஞ்சுக்கொள்ளுங்க, சூழ்நிலை எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம நீங்க வரலங்க. தன்னிச்சையாக ஏதோ விபத்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இங்க வரல. எல்லாமே பிளானோட தான் கர்த்தர் செய்கிறார். இந்த சம்பவம் வரும். இந்த சம்பவத்திலே மீதியானரை மீட்க முடியாத யாரை தான் தெரிந்து கொள்ள விரும்பினார் தேவன்? கிதியோனை தெரிந்து கொள்ள வேண்டும். அது போல உங்களை கொண்டு ஒரு நோக்கத்தை செய்ய முடியாததான் உங்களை தேவன் செலக்ட் பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த நிலைமை இருந்தாலும் சரிங்க, அது அவருக்கு ஒரு பொருட்டு. இவன் சாதாரண ஒரு குடும்பத்தில் சிறியவனாய் இருக்கின்றான், பயந்தவனாய் இருக்கிறான், கோத்திரத்திலே எளிய ஒரு கோத்திரம். அதுக்கு ஆனாலும் கூட அவனை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை என்று அழைக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுக்கு மிகவும் அவசியமானது. உடன்படிக்கை செய்யப்பட்ட மக்கள் நீங்க. உலகத்து மக்கள் என்று சொன்னால் நாம் அவசியமற்றவர்கள். தேவனோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமா என்ன செய்திருக்கிறீங்க? உடன்படிக்கை பண்ணி தீர்மானம் பண்ணி தான் உள்ள வந்தீங்க. நீங்க எல்லாம் தீர்மானம் இல்லாம வரல. ஏதோ ரோட்ல போகும்போது வந்து உட்கார்ந்து விடப்படலங்க. எல்லா தீர்மானத்தோடு அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டு, இப்படி வாழ வேண்டும் என்ற கட்டளைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? சம்மதித்து தான் ஞானஸ்நானம் எடுத்து பண்ணீங்க, கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தேவ பார்வையிலே விசேஷமான ஜனங்கள். கிதியோன் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். ஆனால் தேவ பார்வையில சொல்லுகிற பழைய வாசிக்கும் போது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். யார் சொல்கிறது? தூதனானவர் சொல்கிறார். யார் சொல்கிறது? இன்றைக்கு தேவ தூது என்ன சொல்கிறது? கர்த்தர் உங்களோடு கூட. நீங்கள் யார்? பராக்கிரமசாலிகள். உங்க நிலைமை எப்படி இருக்கோ அது அவருக்கு அவசியம் அல்ல. அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. அவர் நினைவெல்லாம் நம்மை குறித்து மேன்மையா எண்ணுகிறார். இந்த 25 வருஷங்களுடைய ஊழிய பாதையிலே இன்றைக்கு அநேக அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது பேசுகிற காரியங்கள் இவ்வளவாக என்னை யோசித்தீரா? இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீரா? உண்மையாக வசனங்கள் மூலமாக தான் அவரை அறிய முடிகிறது. அவரை உருவமாக நாம் பார்க்க முடியவில்லை, வார்த்தை மூலமாக அறிய முடிகிறது. இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்ததற்கு அவர் கொடுத்த தகுதிகளை வேற்று மூலமாய் பார்க்க முடியும் போது இன்னும் ஓடலாம் தேவனுக்கு என்று, இன்னும் தேவனை பாடலாம், இன்னும் உழைக்கலாம் என்று எண்ணம் வருகிறது. இது ஒரு ஊழியக்காரனுக்கு மாத்திரம் அல்ல. கிதியோன் யார்? அவன் ஒரு எளியவன், சிறியவன், ஒரு விவசாயி. அவன் தான் உண்டு தன் குடும்பம் என்று வாழ்கிறவன். அவனை குறித்து யோசிப்பது போல நீங்கள் யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாங்க? தன் குடும்பம் நல்லது, தன் குடும்பத்தில் மேன்மை அடையினால அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஜனம் என்பதை மறந்து போகாதீங்க. நீங்கள் யார்? கர்த்தருக்கு இணைக்கப்பட்டவர்கள். நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க வேற உலகத்தின் மனுஷனுக்கு இல்லாத ஒரு அந்தஸ்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்கீங்க? அதனால் இங்கே நம்மை கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். பராக்கிரமசாலி எதற்கென்று? யுத்தம் செய்வதற்காக. பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாத யுத்தங்களை செய்ய வேண்டும். யுத்தத்தை யோசித்துக் கொண்டு, குடும்ப பிரச்சனை யோசித்துக் கொண்டு நாம் தேவ சித்தத்தை தள்ளிவிடும் என்று சொன்னால் அதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் வேண்டும்? நீங்களும் நானும் தான் வேண்டும். நீங்க இல்லாம நான் இல்லாம அவரால் ஒன்று செய்யவே. நான் இருந்ததால உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், பிரசங்கத்தை கேட்கிறீங்க இல்லைங்களா? அதுபோல நீங்கள் தேவனுக்கு அவசியமா இருக்கிறபடியினாலே இந்த மனிதனை பராக்கிரமசாலி என்று தேவன் சொல்வதை பார்க்கிறோம். மறுபடியும் 3:9 வாங்க. யோபே
இதை புற ஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள். பராக்கிரமசாலியை எழுப்புங்கள். யுத்த வீரர் எல்லாருக்கும் சேர்ந்து இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழுப்பி வர பண்ணி, நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பவும் எழுப்பி வர பண்ணுகிறார். நம்ம எழுப்பி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். எழுமணும். நாங்களும் எழுந்து எதற்கு எழுப்புகிறார்? கர்த்தர் அவருடைய காரியத்தை செய்வதற்காக எழுப்புகிறார். இந்த 10 மாதமும் கர்த்தர் பார்த்தாரு. மாலையில் வச்சு கண்டப்படாருங்கடி எழுப்பி வர இல்லைங்க 6 மணிக்கு எனக்கு வேலை இருக்கு, தூக்கம் வருது, என்னது எழுப்பி வர பண்ணுகிறார். காலையில முடியலையா? இனிமே என்ன பண்ணுறீங்க? வாங்குறதுக்கு சொல்லு. அதுவும் முடியாதுங்களா? சொல்லுங்க. அதுவும் முடியாதுங்களா? அவ்வளவு பிஸியா நீங்க? யோசிக்க பார்க்கலாம். யாரோடு போராடுகிறோம்? யாரிடத்திலே ஒரு வார்த்தையின் மீறி நடந்தால் யோசித்து பாருங்க. எழுப்பி வர பண்ண விரும்புகிறார். தன் ஜனங்களை செய்யும்படியாக பராக்கிரமசாலிகளாக எழுப்புவதற்காக இதோ நீங்கள் விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழுப்பி வர பண்ணி. எங்க இருந்தாங்க? விற்று போட்ட இடத்துல இருங்க. நாம் என்ன பண்ணி பிசாசு விற்கப்பட்டிருக்கிறோம். அதுங்க பிசாசினால் என்ன பண்ணிருக்கிறோம்? அவன் வாங்கி இருக்கிறான். என்ன பண்ணிருக்கிறான்? யார்? நான் ஒரு பராக்கிரமசாலி, தேவனோடு ஒருபடிக்கை செய்த மனுஷன் நான். ஆனால் யாருக்கு விற்கப்பட்டிருக்கிறேன் நான்? இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவிடத்திலிருந்து நான் அவளை எழுப்பி வர பண்ணுவேன். நீங்க விற்கப்பட்டவள் அல்ல, உங்களுக்கு ஒரு கிளையை கொடுத்திருக்கிறான். சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைவுக்கு என்று கிரயமாய் கொடுத்திருக்கிறான். கிரயத்தினாலே மீட்கப்பட்டவங்க நீங்க. ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? விற்கப்பட்ட எண்ணெய் கர்த்தர் செய்திருக்கிறார். தன்னுடைய கிரயத்தின் மூலமாக விலை மதிக்க முடியாத அவர் ரத்தத்தை கொடுத்து செய்து விட்டார். என்னை மீட்டெடுத்திருக்கிறபடியினாலே இதோ நீங்கள் அவளை விற்று போட்ட அவிடத்திலிருந்து நான் அவளை எழுப்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் சரி கட்டுவான். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா காரியத்தையும் தேவன் சரி கட்ட வல்லவராக இருக்கிறார். புரியாமையே நம்ம காலம் வீணா போயிட்டு இருக்கீங்களா? புரியல இல்லைங்களா? இன்னைக்கு எப்படி யோசிக்க தெரியாது. என்னை குறித்து நான் யோசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறேன். இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு அர்த்தத்தோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார். இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த வருஷத்துடைய 26க்கு வேண்டிய காலம். இது பார்த்தீங்கன்னா 24 வருஷமா நான் போட்டுட்டு இருக்கேன். முதல் வருஷமா என்ன பண்ணாங்க? ஒரு வாக்குத்தத்த கார்டு மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எத்தனை வருஷமா? ஏறக்குறைய சபை ஆரம்பித்து 23 வருஷங்கள் ஆகிறது. ஒரு வருஷமா என்ன பண்ணுங்க? ஒரு வாக்குத்தத்த என்ன பண்ணுங்க? ஒரு அட்டையில போட்டோம். அதுக்கு என்ன பண்ணுங்க? எத்தனை வருஷமா? 22 வருஷமா என்ன பண்றேன் நானு? இதை நான் செய்து கொண்டு ரட்சகரி அனுக்கிறேன். இதை எல்லோருக்கும் இலவசமா தான் கொடுத்துருக்கிறேன். டெல்லியில பிரான்ச் இருக்கும்போது அவங்களுக்கு 50, 200 அப்படிலாம் தெரியும். அங்கே என்ன பண்ணிருக்கு? ட்ரெயினில் அந்த இதெல்லாம் அனுப்பியிருக்கிறது தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? இது கடந்து வந்த காரியம்லாம் உங்களுக்கு இது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஒரு சிறு சபை தான் நீங்க யோசிக்கிறீங்களா? ஆமா தானே? இது நான் ஒரு சின்ன சபை தானே, இவர் சொல்றதை நாம கேட்கலாமா? நான் சொல்வதை கேட்காதீங்க, வேதம் சொல்வதை கேளுங்க. ஒரு சிறு சபை தான். 22 வருஷமாக இந்த ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இதை எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கு. அதுக்கு நம்ம சபைக்கு மாத்திரம் அல்ல, ஒரு முறை 2 முறை 200 கிட்ட பண்ணி அப்படின்னா அவங்களுக்கு 50 அனுப்புவேன். அதுக்கப்புறம் அவங்க இந்தியில நாங்கள் பண்ணிக்கிறப்பா சொல்லிட்டு நாங்கள் இந்த பண்ணி அதுக்கப்புறம் 150 என்ன பண்ணுங்க? இந்த காலண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? யாருக்குமே இது இந்த செலவு யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். என்னென்ன காரியம் நடத்துறது யாருக்கு தெரியும்? அவர் இந்த இத்தனை வருஷம் ஊழித்தவர் பார்த்துதான் என்னை பார்த்து பராக்கிரமசாலியை எழுப்பு அணைகள். காலையில் 6 மணி சொல்ற வரமாட்டாங்க. 5 மணிக்கு இருந்தது 6 மணிக்கு ஆகணும். நம்ம கிட்ட எவ்வளவு வளைந்து வருகிறார் தேவன், எவ்வளவு இறங்கி வருகிறார் தேவன். அவருடைய வசனங்களை பார்க்கும்போது எப்படி இறங்குறார் அவரு? வானங்களுக்கு மேலாய் உன்னதங்களே ஏறினருமாய் தேவன் செய்கிறார், தாவிடத்திலே இறங்கினது உங்களுக்கு விளங்குகிறது அல்லவா? 2 மாசம் முன்னாடி எடுத்தாங்க, இன்னும் விளங்கல.
இன்னும் 2 மாதம் தான் இருக்கிறது. அதனால் வாக்குத்தத்தம் காலையில் அல்ல. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்லலாம் யோசிக்கிறீங்க? எல்லாம் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஊழியனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார். இத்தனை ஆண்டுகள் இந்த பாதையிலே எவ்வளவு பள்ளங்கள், மேடுகள், நிந்தனைகள், அவமானங்கள்லாம் கடந்து வந்தது. பிரபலமான ஒரு மனுஷன் அல்ல நான். ஆனால் ஊழியத்தை இதுவரைக்கும் தேவன் கிருபையை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வருஷம்லாம் வந்து நான் அந்த டை தான் கட்டாச்சுங்களா. இந்த கலர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு போயிட்டேன். என்ன பண்ண நான் இங்கே வச்சுட்டேன். அதுக்கு இன்னொரு கலர்ல அதை போட்டு வந்தேன். இங்கே வந்து நான் பண்ணேன், அதை கைடு என்ன பண்ணேன், இந்த மாதம் என்ன பண்ணோம், இந்த 4 வாரம் எதை போடணும், இந்த கலர் தான் நல்லா பண்ணோம். காலையில் இங்கே வச்சுட்டேன் நான். அப்புறம் இன்னொரு கலர் போட்டு வந்தேன். தேவ காரியங்களை ஒழுங்கும் கிரமமாக செய்யும். எதை செய்தாலும் செய்யுங்க, தேவன் பார்க்கிறாரே. காண்கிற தேவனை ஆராதிக்கிறோமே, காணாதவரை பார்க்கிற யோசிப்பாங்க. எதை செய்தாலும் கவனத்தோடும் உண்மையோடும் நேர்த்தியோடு செய்யும். அது உடையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இந்த 22 ஆண்டுகள் இந்த நடத்தினா சின்ன ஒரு 10 பேருக்கு எதுக்குதுங்க காலங்களுக்கு? 10 பேர் உள்ள சபைக்கு எதற்கு காலம் சொல்லுங்க பார்க்கலாம். அவசியம் கிடையாது. ரட்சகரின் அனுக்கிரக ஜெபம் சொல்லி நான் கொடுக்கவில்லை, ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம். இது அநேக இடங்களுக்கு சொல்லும். 150 பேர்கிட்ட குடும்பங்களுக்கு போவோம். அந்த 150 பேர் மாத்திரம் அந்த குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இதை பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை விற்று போட அல்ல. 7 வாசிங்க. இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்டு அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழுப்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து. எதிராளிக்கும் கர்த்தர் பேசுகிறார். யாருக்கு பேசுகிறார்? எதிரடியாய் செயல்பட்டவர்களுக்கு. எதிராளி யாருங்க? நமக்கு மாம்சத்தோடும் மனுஷனுக்கு எதிராளி அல்ல. வானவன் இருக்கிற பொல்லாத ஆவிதான் எனக்கு. சாயந்தரம் 6 சொல்லி நீங்க அந்த பொல்லாத ஆவிக்கு அட்டாக் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுடைய காரியம் தான். அதுக்கு மேல ஒரு ஸ்டோரி சொன்னீங்கன்னா அது தேவன் ஏற்றுக்கொள்ள ஒரு பர்மிஷன் போட்டு கூட வரலாம். மாசத்துக்கு ஒரு முறை. இதுக்கெல்லாம் நீங்க வந்து இடம் கொடுக்கலன்னா உண்மையா வந்து நாம் தேவனோடு வைத்திருக்கிற உறவுக்கு என்ன மீனிங் இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? ஒரு கணவனும் மனைவி உண்மையா இல்லாவிட்டால், ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையா இல்லாவிட்டால், ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லாவிட்டால் அது என்ன பாருங்க? அது என்ன இருக்கு? உண்மை இல்லாத ஒரு உறவோடு கூட கணவன் இருந்தால், உண்மை இல்லாத உறவோடு கூட ஒரு மனைவி இருந்தால் அது என்ன உறவு? யோசிச்சு பாருங்க. அதே போல்தான் இவர் உண்மை உள்ளவர். உண்மையாகவே உன்னை எனக்கென்று நியமித்துக் கொண்டு நீங்க தொடர்ச்சியா பார்த்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியும். இதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு என்னதான் யோசிக்கிறதா வர எனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை யோசிப்பது கிடையாது. 21 வருஷம் இருக்கிறன்னா அவர் இல்லாம என்ன பண்ண இதையும் செய்யல. பெரிய ஒரு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் ஒரு பெரிய ஒரு பணம் அதிகமாக என்ன கிடையாது. ஆனா அந்த என்னென்ன ஊழியம் செய்ய வேண்டும் அது இது வரைக்கும் செய்து கொண்டு வருகிறது. காரணம் என்ன? அவர் எழுப்ப செய்தார். ஒரு சாதாரணமான என்னை பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைத்து இந்த இத்தனை ஆண்டுகள் யுத்தம், எவ்வளவு மன ரீதியான மன யுத்தங்கள், வேதனைகள், வெட்கப்படுகின்ற சோதனைகள், சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள் எவ்வளவோ என் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அவர் என்ன சொன்னார்? கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி. எவ்வளவுதான். அப்படியாகத்தான் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறபடினாலே வாசிக்கும். தொடர்ந்து 10 வாசிக்கலாம் ப்ளீஸ். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும். மண்வெட்டி தான் இருக்குதுங்க. இந்த பட்டயமா மாத்து, இதுவா மாத்து. எனக்கு வேலை இருக்குங்க, எனக்கு என்ன இருக்குங்க, நான் பிஸியா இருக்குங்க. பிஸி தான். அவங்க கிட்ட என்ன இருக்குங்க? மண்வெட்டி தான் இருக்கிறது. மண்வெட்டியை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனம் தன்னை பலவான் என்று இனிமே வீக்கெல்லாம் சொல்லாதீங்க. நாட் வீக் பர்சன். யார் கிடையாது. ஒரு வீக்னஸையும் சொல்லிட்டு இருக்காது. என்ன பண்ணாதீங்க? மாம்சம் அதெல்லாம் சொல்லாதீங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நைட் பிரேயர் ஆரம்பிச்சு நிறைய சரீரத்தில் அட்டாக்லாம் ஆகுது. அதெல்லாம் மேற்கொண்டு நடந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு நடந்துட்டு இருக்கும். கர்த்தர் உணர்த்தது நான் செஞ்சுட்டு வரேன். இதை கர்த்தர் உணர்த்தினார். 22 ஆண்டுகளாக என்ன பண்றது? இதை நடத்திட்டு வரேன். கர்த்தர் உணர்த்துவதை தான் செஞ்சுட்டு வரலாம்.
என்னுடைய சுயத்துக்குள்ளாக எதையும் நான் செய்வது கிடையாது. கர்த்தர் உணர்த்தினால்தான் அந்த உணர்வை நான் முழுமையாக எனக்குள் அனுபவித்த பிற்பாடுதான் எல்லா காரியமும் நான் செய்வேன். ஆனா எந்த விதமான பணமோ எந்த விதமான வசதியும் இல்லாதபடிக்கு இதுவரைக்கும் ஒரு யுத்த காலம் போல பராக்கிரமசாலியை கர்த்தர் நடத்துகிறார். இங்க இருப்பது என்ன? மண்வெட்டிகள். பட்டயம் தான். மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடிங்களா பண்ணுங்க. அந்த மண்வெட்டினா பண்ணி பட்டயமா மாத்து. இருக்கிற மாதிரி இருக்காத, ஒரு நிலைமையை மாத்து. உங்களுடைய சூழ்நிலையை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதற்காகவா கர்த்தர் அழைத்தா? அதற்காக அழைக்கு. எதற்கு வந்தீங்க நீங்க? எதற்கு நான் வந்து அவர்கிட்ட? எதற்கு? என் சுய தேவைக்காகவா? உலகத்துல போய் பாருங்க, நம்மை விட சிறந்த மக்களா இருக்கிறார். தெரியுங்களா? நம்மை விட வசதியான மக்களா இருக்கிறாங்க, படிச்ச மக்களா இருக்காங்க, சிறந்த மக்களா இருக்கிறாங்க. உங்களை தெரிந்து கொண்டாட சொன்னால் என்னுடைய ஈட்டி எதுவாய் மாற வேண்டும்? என் மண்வெட்டி பட்டயங்களாகும், என் அறிவாள்கள் ஈட்டியாக மாறும். என்ன பண்ண நீங்க? படிச்செல்லாம் நம்ம மண்வெட்டியே வச்சுக்கிறது. எவ்வளவு இதான் மண்வெட்டி வச்சிருப்பீங்க நீங்க? எவ்வளவு நாட்கள் தான் அதே மண்வெட்டியோடு இருந்தா? மண்வெட்டி எதுவாய் மாற வேண்டும்? பட்டயங்களாகவும் அடியுங்கள். பலவீனன் பலவான் என்று இனிமே உங்க பலவீனத்தெல்லாம் சொல்லாதீங்க. என்னை பலப்படுத்துகிற அப்படிதான் வாழ்க்கை மாறும். அதற்காக தான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். எவ்வளவு அருமையா கர்த்தர் பேசுகிறார். புரிகிறதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? என்ன பிரயோஜனம்? இல்ல புரியுது போல ஒரு பாவனையா? அதையாவது சொல்லுங்க. சொல்லுங்க அதையாவது. நம்மள வேலைச்சேரி போகும்போது பாட்டெல்லாம் மைக்கில் பாடுவோம். சின்ன பிள்ளைங்க உட்காந்து பாடுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அன்பு கோயில் போனால் அந்த சத்தமாக பாடிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு அந்த பிள்ளைங்களும் பாடுவாங்க. சரி, மைக்கில் என்ன பண்ண கேட்டால் அப்படி நிறுத்திட்டு பார்த்தா அது மாதிரி பாவனை தானா? நீங்கள் யார்? நீங்கள் யார்? பராக்கிரமசாலிகள். மண்வெட்டியை பட்டயங்களாகவும். இனிமே உங்க வீக்னஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என் குடும்ப சூழ்நிலையை புரியாம பாஸ்டர் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறார். இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரு பிப்ரவரிலேருந்து ஒரு 30,000 ரூபாய் வந்து வெளியே யாரோ ஒரு கொடுத்தாரு. பீனோட என்ன பண்ணுறாரு? அது அப்படியே மனசு அழிச்சது. யாருக்கும் செய்யல, ஆனால் ஊழியம் நடந்து தான் இருக்கு. அதை நான் என்ன பண்ணலங்க, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சாண்டவர், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுடுனாதுங்க. நான் பலவீனம் தான், ஆனால் என்ன சொல்ல மாட்டானே, பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லணும். அவ்வளோதாங்க, அதுதான் சொல்லணும். பவுல் சொல்லுகிற அடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய், அதாவது ஒரு சரீர பலவீனம் மாத்திரமல்ல, மன ரீதியான பலவீனங்கள். அவர் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. யாருக்கு? பவுலுடைய வாழ்வு வந்து ஒரு பிரதானமான அப்போஸ்தலர். யாரவர்? தேவனால் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர், ஒரு செல்வந்தனுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்டிலேயே ஒரு கப்பல், சொந்த கப்பலுக்கு சொந்தக்காரர். அதோடு மாத்திரமல்ல, கமாலி என்று சொல்லப்படுகிற வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சவராம். யாருக்கு? அப்பேற்பட்ட சிறந்த மனிதனுக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனை வருகிறது. இப்ப படிக்கிறது. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தமா எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் பவுலுக்குள் இருந்தது. இதுதான் ஆண்டவர் சொன்னார். இத்தனை ஆண்டுகள் துன்பங்கள், பலவிதமான பிரச்சனை ஊடாக நீ இருக்கிறாய். பவுல் மாத்திரமல்ல, நீயும் இருக்கிறாய். எனக்கு ஒரு உற்சாகம். அதாவது பல தடைகள் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார் வசனம் மூலமாக. கடந்த மாதத்தில் இதே நாட்களிலே நான் ஜெருசலேம் இருக்கிறேன். கடந்த ஆண்டு இதே நாளில் வந்து நான் ஜெர்மன் போயிருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆண்டவர் காண்பித்து சொல்கிறார். இங்கே பவுல் அனுபவம் எப்படியோ அப்படித்தான் உன் அனுபவம் இப்போது இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா உள்ள நம்ம இருக்கிறோம். எங்க இருக்கிறோமோ, எங்க இருக்கிறோம்? வார்த்தைக்குள்ள இருக்கிறோம். வார்த்தையாகிய
தேவனுக்குள்ள இருக்கிறோம். பவுல் அனுபவத்தில் சொல்கிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். பல வருஷங்கள் பல பிரச்சனை இருக்கத்தான் செய்தது. ஊழியத்திலே ஒரு மேன்மை இல்லாதபடி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதனால் நான் பலவீனமா மாறல. என்ன பண்ணுங்க, இந்த 22 வருஷங்களுமாக என்னுடைய ஊழியர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் அந்த VBS நடத்திட்டு தான் இருக்கும். நடுவில் 2 ஆண்டுகள் இந்த லாக்டவுன்ல தான் கொஞ்சம் இதுவாச்சு. ஆனால் லாக்டவுன் பண்ணணுமோ ஆன்லைன் மூலமா நம்ம ஊழியம் நடத்தி தான் இருக்கும். ஊழியம் தடைப்பட்டு போகலையே, ஊழியம் தடைப்பட்டு போகலீங்களே. அப்போ நம் வாழ்க்கையிலே அதற்கு படிக்குமா அந்தபடி பலவீனமா இருக்கும் போது பலவீனமாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன வரும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதுக்கு தேவ சமூகத்தில் வர முடியாதபடினா படுங்க பிரச்சனைகள், மற்ற இடத்துக்குலாம் போறதுக்கு நமக்கு பிரச்சனையே வராது. என்ன பண்ணாதுங்க, நீங்க நினைச்சா போயிடுங்க, நினைப்பதெல்லாம் என்ன உங்களுக்கு நடந்துடும். அதுக்கு ஆனா கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு தான் உங்களுக்கு தடையே வரும். கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன வருகிறவருக்கு பலவீனங்கள், நிந்தனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், பிரியப்படி இதெல்லாம் வந்ததுப்பா. கிறிஸ்துவின் நிமித்தமாக என்ன வந்தது, எனக்கு என்ன வந்தது, சர்ச்சுக்கு போனா நினைப்போம் போக முடியாதபடி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த மீறி தான் வரணும். இது ஒரு நாள் அல்ல, இத்தனை ஆண்டுகள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் ஒரு தீர்மானத்தோட தான் ஒவ்வொரு வருஷமும் அவரோடு இணைந்து வந்துகிட்டு இருக்கு. வார்த்தை என்னை ஆறுதல் படுகிறது. பவுலை பார்க்கிறாயே அதுபோல் உன்னையும் நான் பார்க்கிறேன். போதும், ஆண்டவர் உற்சாகப்படுத்தினால் இன்னும் உற்சாகம் அடைவேன். யார் உற்சாகம் அடைகிறாரோ இல்லையோ, யார் நிமித்தமாய் உற்சாகம் குறைகிறதோ இல்லையோ, ஆனால் தேவன் உற்சாகப்படுத்துகிறார், நான் உற்சாகம் அடைவேன் தேவனுக்காக. சரீர ஒடுக்கம் இருக்கலாம், பல ரீதியான தடைகள் இருக்கலாம், இவை என்னை தடை செய்ய முடியும். ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது அல்லவா, தேவன் பேசுவதை விளங்கிக் கொள்ள முடிகிறது, அந்த ஈவு கிடைத்தது அல்லவா, இதை விட சிறப்பென்ன வேணும். இதுல வாழ்க்கையில பார்க்கிற மனுஷனுடைய பேச்சுகள் எல்லாம் மாறலாம், மறந்து போகலாம், தள்ளி போகலாம், தூரம் போகலாம் எல்லாம். ஆனால் தேவன் இந்த இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கை பயணத்துக்குள்ளாக தேவன் நெருங்கி 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 வந்து இன்றைக்கு ஒரு விடையை காண்பிக்கிறார் எனக்குள்ளாக. பவுல் சொல்கிறார், நீங்களே நிருபங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்ற, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லி சொல்கிறார். இவ்வளவு இருந்த போதிலும் கூட கிதியோன் சொல்வது போல, நான் யாருன்னு சொல்லுகிறேன், நான் சிறியவன், நான் சின்னவன், நான் நீட்டினாதுங்க, நான் பட்டயம் இல்லாதுங்க, என்கிட்ட கிடையாது பட்டயம் கிடையாது. என்னது என்கிட்ட மண்வெட்டிக்குது, மம்முட்டிக்குது. என்னதுங்க மண்வெட்டினா மம்முட்டி, மோகன்லால் மம்முட்டின்ற மாதிரி இருந்துங்க. சொல்லுங்க, இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா பாஸ்டர், எல்லாமே தெரியும். அதை விட ஏசு எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதை விட எக்ஸ்ட்ரா யார் எது தெரியும், ஏசு தெரியும் எனக்கு. நம்ம என்ன பண்ண கேட்டா, நம்ம நிலைமையே சொல்லி எத்தனை ஆண்டுகள் இதே நிலைமை, எத்தனை ஆண்டுகள் முன்னேற்றம் இல்லையே, எத்தனை ஆண்டுகள். இந்த காலங்களுக்காக அனைவர்கிட்ட நான் கூட கேட்டு அவங்க கிட்ட வாங்கி நான் படம், நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நபரை நான் படம் செலக்ட் பண்ணுவோம். கரெக்டாக தெரியும், அதுக்கு கிறிஸ்துமஸ் ஆன படம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்ன பண்ணுவாங்க, இங்கே யாரும் என்ன பண்ண, யாரும் செலக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறோம், மண் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கோம் பாருங்க படிக்கிறதுக்கு, மண்வெட்டி. அதை எப்படி சொல்லலாம், இல்ல மம்முட்டின்னு சொல்லலாம். அதுதான் அப்படி சொல்லதான் நம்ம என்ன லோக்கலா பேசினாதான் நமக்கு கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் வித்தியாசமா பேசினா பேசுறது புரியல உங்களுக்கு. நான் லோக்கலா உங்ககிட்ட பேசினா பண்ண அவர்களுக்கு உங்களுக்கு விளையிட நினைக்கிறேன். நீங்கள் மண்வெட்டிகள் இல்லை, அவன் சொல்ல பார்க்கலாம். நீங்கள் என்ன கிடையாது, இரண்டாவது பட்டயம் அறிவாளர் என்ன கிடையாது, நீங்க அறிவுள்ளவா. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மண்வெட்டியும் அல்ல, நீங்கள் யார், நீங்க பட்டயம். இரண்டாவது நீங்கள் பலவீனன் அல்ல, அதையாவது சொல்லுங்களேன், அதையாவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பலவான், பலவான். உங்களை தேவன் அழைத்த நோக்குமே நீங்கள் பலவானா இருக்கு. நீங்கள் அனைவரை பலப்படுத்த, அனைவரை தைரியப்படுத்த, அனைவரை உற்சாகப்படுத்த முடியாது. ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், பயங்கரமான நெருக்கம்,
நல்ல கோடீஸ்வரர் வந்து ஏறக்குறைய ஒரு 90 லட்சத்துக்கு மேலே ஏமாந்துருக்காரு. என்ன பண்ண 1 கோடி கிட்ட ஏமாந்துருக்காரு. யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மகன் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. இந்த பிள்ளை என்கிட்ட தான் ஒரு 8 வருஷமா எனக்கு ஒரு பழக்கம். அந்த பிள்ளை அப்போது அந்த மகசூல் நேற்று முன்தினம் ஃபோன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்கிட்ட நான் உங்கள்கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவேன். உங்கள்கிட்ட தான் நல்லா என்னுடைய குடும்பத்துடைய வேறு என் ரிலேஷன்ஸ்கிட்ட சொல்ல மாட்டேன். அதுக்கு எங்கள் மாமா பெரிய ஜட்ஜாக இருக்கார், அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆன்ட்டி வந்து இந்த ஜட்ஜுடைய ஒய்ஃப் வந்து என்கிட்ட உங்களையும் இன்னொரு ஒரு ஊழியக்கார சகோதரியும் வந்து சொன்னாங்க, இந்த 2 பேர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்களும் ஜெபிச்சாங்க, நீங்களும் ஜெபிச்சிங்க. ஆனால் அவங்க ஜெபத்தில் இல்லாத ஒரு கிருபை உங்களுக்குள்ளே இருந்தது. உங்களுக்குள்ளாக நான் தேவனை பார்த்தேன். 8 வருஷமாக கேன்சர் வியாதியில் இருந்தாங்க. அதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள தகப்பனுக்கும் கேன்சர், தாயாருக்கும் கேன்சர், அந்த அமைப்பில் இருக்கிற அந்த மகளுக்கும் கேன்சர், இன்னொரு லண்டனில் இருக்கிற ஜெபித்து இன்றைக்கு கர்த்தர் சுகத்தோடு வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், நான் பலவீனன் என்று சொல்லி என் சூழ்நிலைகளை நான் எண்ணியிருந்தால் நான் அனைவரை பலப்படுத்திருக்க முடியாது. வாழ்க்கையில் வந்த எவ்வளவு பிரச்சனைகள்ல அதை நான் ஒரு பெருசா எண்ணி இருந்தேன்னா இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் செய்திருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த காலநிலை நலப்பணம் அடைக்க கொடுத்திருக்க முடியாது. நான் ஒரு சராசரி மனுஷன் தானே, எனக்கும் வீக்னஸ் இருக்குமா இருக்காதுங்களா? உங்களுக்கு இருக்கிற அந்த கோல்டு எனக்கும் இருக்குமா இருக்காதுங்களா? இது கீழே தண்ணி இருக்கு தெரியுங்களா, அப்படி ஈரமா இருக்கு. என்ன இருக்குங்க கீழே ஈரமா இருக்கு. அதாவது சொல்றேன், நான் யோசிச்சு பாருங்க. அதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாம் கொஞ்சம் பலமா மாறிட்டேன். பலவீனமா இருந்து என்ன பண்ணமோ இதையெல்லாம் நம்ம யோசிப்பதே கிடையாது. நம்மை குறித்து தேவன் என்ன யோசிக்கிறாரோ அந்த யோசனைக்குள் வந்தாதான் வந்து இது மேல ஒரு ஃபோக்கஸ் நமக்கு வரும். வீட்டு காரியங்களை யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு ஒழுவில் வந்தா என்ன பண்றீங்க நீங்க? உடனே என்ன செய்றீங்க நீங்க? இது தேவனுடைய வீடு அல்லவா? இங்கிருந்து தானே நம்மை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். யோசிங்க நீங்க. இதை நம்ம யாரெல்லாம் பண்ண மாட்டோம், நினைப்பதே கிடையாது. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். நீ விற்கப்பட்டவன் அல்ல, உன்னை கரை கொடுத்து மீட்கப்பட்டவன். நான் உலகத்துக்கு விற்கப்பட்டவன் அல்ல, நான் பிசாசுக்கு விற்கப்பட்டவன் அல்ல, உலகத்தினுடைய ஆசைகளுக்கு நான் விற்கப்பட்டவன் அல்ல, உலகத்தின் ஈர்ப்புக்கு நான் விற்கப்பட்டவன் அல்ல. நான் பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொன்னால் நான் யார்தான்? யார்தான்? பராக்கிரமசாலி தான். அவர் சொல்லாலும் அவர் சொன்ன நடக்கு. அவர் பராக்கிரமசாலியை மாறினார். இந்த 3 படைகளும் தெற்கத்திய புத்திரர்கள், சீரிய ஜனங்கள், இத்தனை 3 படைகளையும் 300 பேரை கொண்டு ஒரு வெறும் பானையை கொண்டு ஜெயித்த ஒரு பராக்கிரமசாலி. நான் வெறுமையான ஒரு பாத்திரம் தான், ஆனால் அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தும்படியான காரியங்களை தேவன் செய்கிறார். இன்றைக்கு அதிகமாக செய்து கொண்டு வருகிறார் தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது அநேக ஜனங்கள் மத்தியிலே. ஆனால் நெருங்கிய திருச்சபையில் தான் மாற்றங்கள் இல்லாததை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்டில் அப்படியேதான் இருக்கும். இப்படிதான் இருக்கிறாங்க. அவர் நேற்றும் என்றும் அதுபோல நம்ம எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறீங்க? பவுல் சொல்றாரு, சத்தியத்தை சொல்வதனால் நான் யாரா மாறுறேன்? சத்ருவா மாறுறேன். உங்களுக்கு வர வர நான் யாரா மாறுறேன்? சொல்லுங்க, யாரா மாறுறேன்? சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாரு. இனி காலம் செல்லாம். அதுங்க ஆமா, தேவனுடைய வருகைக்குரிய அடையாளங்கள்லாம் நடக்குது. மழையின் சீற்றம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு பிரேயர் கிடையாது. இந்த மழை வேண்டாம் சொல்லிட்டு வீட்டில் ஜெபம் பண்ணு. அதிக பாரத்தோடு ஜெபித்தோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நம்மிடத்தில் தான் தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க விசேஷமான ஜனங்கள். நீங்கள் மண்வெட்டியை வைத்துக் கொண்டிருப்பதற்காக தேவன் அழைக்கல. அது எதுவாய் மாற வேண்டும்? பட்டயமாய் மாற வேண்டும். அறிவாளை வைத்துக் கொண்டு அறுப்பதற்காக சொல்லுங்க, நல்லா போட்டு அறுக்கிறார்கள். சொல்லுங்க, அறுப்பதற்காக அல்ல, நான் ஈட்டியாக மாற வேண்டும். என்னை ஒருவரும் மாறக்கூடாது. நம்மளக்கூடாது.
அதை வாசிக்க இப்ப மறுபடியுமாக 3:10. உங்கள் மண்வெட்டிகளை சரி, பற்றி 3:7 வாசிங்க ப்ளீஸ். இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழுப்பி வர பண்ணி, விற்று போட்ட இடத்திலிருந்து எழும்பி வர பண்ணி, நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி பாருங்க, விசுவாச சரி கட்டுறது யாரை கூட சரி கட்டுவார்? யாரை கொண்டு? உங்களை கொண்டுதான் அவனை சரி கட்ட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாராலும் சரி கட்ட முடியாது. உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவராய் இருக்கிறபடினாலே நம்மால் வானம் இருக்கிற பொல்லாதாவிகளை சொல்லுங்க சரி கட்ட முடியும். இந்த சரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம் அனுபவத்திலிருந்து ஆழமான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக யோபேல் 1ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் சொல்லிக்கொண்டே போக வேண்டிய சுவிசேஷம் தான் நம்முடைய சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்க. சந்ததிகளுக்கு கடந்து போக வேண்டும், உங்கள் சொந்தங்களுக்கு கடந்து போக வேண்டும். அங்கே சொல்லுகிறா, இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். நம்ம கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, நற்செய்தி. என்ன செய்தி இருக்குங்க நம்ம கிட்ட? உலகத்தில் இல்லாத நல்ல செய்தி நம்ம கிட்ட இருக்கிறது. மனிதனுடைய செய்தி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த செய்தி வரும், பிற்பாடு அந்த நல்ல செய்தி வராது. ஆனால் நீங்க சொல்லுகிறா, இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவுள். இது தொடர்ந்து போக வேண்டிய ஒரு உறவு. ஆமென் சொல்லுங்க. என்ன உறவு இது? தொடர்ந்து போகும். வீடு வரை உறவு. இதெல்லாம் வராது, புரிஞ்சுக்கிட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் போய் சொன்னாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது. நம்ம சின்ன கதைகள்லாம் சொன்னாதான் உங்களுக்கு இது விட்டு போற உறவு அல்ல. இது தொடர்ந்து பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து போகிற உறவு தான் தேவ உறவு. உங்களோட முடிவதல்ல. நான் சொல்லணும். யாருக்கு சொல்ல? நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கற்றுத்தர வேண்டும். உங்கள் அனுபவங்களை சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அனுபவிச்சுதான் சொல்ல முடியும். அனுபவிக்காம என்ன பண்ண முடியாது? சொல்லுவேன். அப்படியெல்லாம் கடந்து வரும்போதுதான் கர்த்தர் நம்மை யாராய் சொல்லுவார்? பராக்கிரமசாலி. நான் பிள்ளைகளுக்கு சொல்லி ஆகணும். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? ஜெபிக்கணும். இரண்டாவது பண்ண சொல்லணும். பாரத்தோடு என்ன பண்ணீங்க? காரியங்களை சொல்லணும். நீங்க அப்படி சொல்கின்ற போதுதான் கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். வாசிக்க தொடர்ந்தது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி 3 வாசியும் மறுபடியும் வாசி. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்கப்படுவார்கள். 5 வாசியும். வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை குடிக்கிற எல்லாம் சகல புது திராட்சை நிமித்தம் அழகுங்கள். அது உங்கள் வாயிலின்றி பாருங்க. நதுங்க சுவைக்கு நதுங்க சுவையில போலாம் நினைக்க என்ன பண்றாங்க? திராட்சை ரசம் நதுங்க ஒரு போதைக்குரியது மாத்திரம் அல்ல, மொத்தம் சுவையை தான் என்ன பண்றாங்க? நம்ம இப்ப அதிகமா என்ன பண்றாங்க? ஃபாஸ்ட் ஃபுட். என்னங்க சுவை நதுங்க நமக்கு என்னது? சுவை மேல போறவங்க என்ன சொல்லுகிறா? அது உங்கள் வாயிலின்று விலக்கப்பட்டது. என்ன வச்சுக்க? சக்கரை நோய் வந்து படிச்சு சக்கரை எல்லாம் சாப்பிட முடியல. எண்ணெயை குறைச்சிக்கோ, கொலஸ்ட்ரால் எண்ணெயை எதெல்லாம் விரும்பணுமோ அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குங்க? குறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். காரணம் என்ன? நான் பராக்கிரமசாலி என்பதை மறந்து விடுகிறேனே. என் சந்ததியின் சந்ததிக்கு சொல்லாதபடி அதை மறைத்து விடுகிறேனே. ஒன்று பராக்கிரமசாலி என்பதை நான் மறந்து விடுகிறேன். இரண்டாவது சந்ததிக்கு நான் மறைத்து விடுகிறேனே. தெளிவும் திட்டமாக நம் வாழ்க்கையை அவர்கள் பார்க்கணும். பெற்றோராய் நீங்கள் தான் பிள்ளைகளுக்கு முன்னோடியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. குடும்ப உறவுகளுக்கு முன்பாக நீங்க தான் எடுத்துக்காட்டா இருக்கணும். அந்த ரத்தப்படி யாருக்கிட்ட கேட்பாரு? நான் மண்வெட்டி, நான் அறிவான் என்று எத்தனை காலம் சொல்லியிருக்க வேண்டும். நான் பலவீனன், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி சூழலை எத்தனை காலம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். யோசிங்க. நீங்கள் தேவனுக்கு உகந்த பாத்திரங்க. நீங்க தேவனுக்கு பிரியமான பாத்திரம். 8வது தான் படிச்சிருக்கேன். என்னை ஒரு பிரியப்படுங்கன்னு சொன்னால் உங்களை பிரியப்படுத்த மாட்டாரா? உங்களை பிரிய வைக்க மாட்டாரா? உங்களுடைய டேலண்ட் என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, வந்தஸ் என்ன? யோசிச்சு பாருங்க. எத்தனை சகோதரி கிட்ட
அடிக்கடி ஜெபிக்கிற பாஸ்டர், ஜெபிக்கும் போது ஒரு எனக்குள்ள சரித்திர மாற்றத்தை பார்த்தேன். வெளியே எவ்வளவோ ஜனங்களுக்கு தேவன் பயன்படுத்துகிறார். நான் பலவீனன் என்று விலகி போயிருந்தா நான் மண்வெட்டி மம்முட்டின்னு என்ன பண்ணிக்கலாம், நான் விலகி சரியான மம்முட்டியாகிறான். நல்லதுக்கு யார் நான் சரியான சொல்லுங்க மம்முட்டின்னு நான் நினைச்சிருந்தேன் ஆகிறதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, மம்முட்டி தான் கேரளாவில் யாருக்கு அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லைங்களா? அது போல நம்ம யாருங்க தேவ பார்வையிலே பராக்கிரமசாலி யாருன்னா நீங்க உங்களையே நொந்து என்ன பண்றீங்க, நொந்து நம்ம என்ன பண்றோம் அப்படியே நூலாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்க நொந்துக்காதீங்க. நீங்க மண்வெட்டி என்று நீங்க என்ன பண்ண நீங்க சொல்லாதீங்க. நீங்கள் அறிவார் என்று உங்களுடைய காரியங்களை நான் பலவீனன், எனக்கு வீக்னஸ் இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னாங்க இல்லை. தேவனுக்காக எழுத வேண்டும், தேவனுக்காக எழுத வேண்டும். அதைதான் அங்கே பவுல் சொல்லுகிறார். மறுபடியும் வாங்க, சீக்கிரம் வாங்க. 2 கொரிந்தியர் 12:10 வாசிங்க. அந்தபடி நான் பலவீனமா இருக்கும்போதே அவருக்குள்ள என்ன இருக்கு? பலவீனம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில என்ன இருக்குங்க? பிரச்சனை இருக்கத்தான் இருப்பது உண்மைதான். நீங்க கூட தட்டு தடுமாறி தான் சபைக்கு வந்திருப்பீங்க. இதுக்கே தட்டு தடுமாறு இல்லைங்களா? எதுக்குங்க? அந்த 6 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கடந்து வர்றதுக்கு என்ன பண்றாங்க? தத்தளிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, மற்ற எந்த ஒரு யோசிச்சு பாருங்க, இந்த தேவ காரியத்துக்கும் மற்ற காரியத்துக்கும் செயல்படுகிற விதத்தை நான் என்ன யோசிச்சு பார்க்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு இருக்கிற வேகம் இதில் இருக்கிறதா? அதில் இருக்கிற நாட்டம் இதில் இருக்கிறதா? உலக ரீதியான ஒரு காரியத்துக்காக ஓடுகிறோமே, தாகத்தோடு வாஞ்சையோடு ஆசையோடு ஓடுகிறோமே, ஆண்டவர் காரியத்துக்குள்ளாக அந்த அனுபவம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். 1000 பிரச்சனை இருக்கிறது, அதை குறித்து நான் பொருட்படுத்தவே இல்லை என்று சொன்னால், முன் வசனம் வாசிங்க, 9 வாசிங்க. அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படியாக என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். என்ன யார் வரணும்? கிறிஸ்துவின் வல்லமை வந்தாதான் நான் பண்ண முடியும், பலவீனத்தில் எழும்ப முடியும், பிரச்சனையில எழும்ப முடியும். அவர் பவர் இல்லாவிட்டால் என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. அவர் கிருபை உங்களோடு இருக்கிறது, அவர் கூட இருக்கிறார். நான் பலவீனன், என் கையில் இருப்பது என்னங்க? மண்வெட்டி. என் கையில் இருப்பது என்னங்க? அறிவால். இப்படியே சொல்லிக் கொண்டு போகிறோம். ஆனால் இங்கே பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்திலே பவுல் எதை பார்த்து விட்டார்? வல்லமையை பார்த்துட்டார். ஆமென் சொல்லுங்க. எதை பார்த்துட்டாருங்க? நீங்க கர்த்தருடைய வல்லமையை பார்த்துட்டீங்கன்னு விடவே மாட்டீங்க. எனக்கு உம்மை விட்டா அவருடைய வல்லமை நான் பார்த்துட்டேன். அதனால எனக்கு எதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டு, எனக்கு சரீரம் ஒரு பொருட்டு அல்ல. ஆரம்ப நாட்களில் நாங்கள் ட்ரெஸ் ஒரு 5th கிளாஸில் வந்து மாதந்தோறும் ஒரு ப்ரேயர் வைப்பேன், ஸ்பீக்கர்லாம் போட்டு. ஒரு முறை மழை அடிச்சுக்கிட்டே இருக்கு. மழையில் வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு பிரசங்கியார் போட்டு அவரும் பேசுகிறார். நம்ம முழங்காலாம் பட்டது அப்படியே முட்டியில் என்ன பண்ணுறது நினைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஜனங்க கொடையை வச்சுக்கிட்டோ கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறாங்க, நினைச்சிட்டோம். நீங்களா பார்த்துருக்கீங்களா? நாட்களில் வந்து நடந்திருக்கு. எதுவும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. புயல் காத்தோ, பெருமழையோ, கல்யாணமோ, கச்சேரியோ எதுவும் எனக்கு என்ன கிடையாது. அவர் வல்லமை என் மேல் தங்க வேண்டும். அந்த வல்லமைக்கு ஈடாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு இணையாக இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தங்கத்தை அனுபவிச்சுட்டீங்கன்னா விட மாட்டீங்க. அனுபவிக்காததான் இன்னைக்கு விட்டுட்டு இருக்கோம். பலவீனங்களை சொல்லிக்கொண்டே விட்டு விடுகிறோம். மண்ணுக்காக என்ன செய்கிறோம்? மாணிக்கத்தை விட்டுறோம். நன்றுங்க. நாங்க மாயத்துக்குள் வாழ்கிறோம், மண் வேஷத்துக்குள் வாழ்கிறோம். நிழல் போல ஒரு வாழ்க்கை, பூத்து காய்ந்து போகின்ற பூக்களை போல ஒரு வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. நிலையற்ற வாழ்க்கை. நிலை கிடையாதுங்க. இன்று இருக்கிற நாம் நாளை இருப்பேன்னு சொல்ல முடியாது.
அவர் வல்லமை தங்கினபடியினாலே வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலவல்லவனாய் இருக்கு. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, நான் பலமா தான் இருக்கு. ஏன்னா என் மேல வல்லமை தங்கி இருக்கு. இந்த கீழே இருக்கிற ஈழை என்னை பொருட்படுத்தாது, அதுக்கு என் சரீர பலவீனம் என்னை பொருட்படுத்தாது, என் தூக்கையின்மை என்னை பொருட்படுத்தாது, என்னுடைய வியாதி என்னை பொருட்படுத்தாத. காரணம் என்ன? வல்லமை என் மேல் தங்கி இருக்கிறது. போதும். இந்த வல்லமை எவ்வளவு காலம் வாழ வைக்குமோ அவ்வளவு காலம் யாருக்காக வாழ்வேன்? இயேசுவுக்காக தான். நீங்களும் யாருக்காக தான் வாழ வேண்டும்? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டு மாட்டிக்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சொன்னா மாட்டிக்க. ஒண்ணு சொல்லுங்க, இல்லாம சொல்லாம இருங்க. சொல்லப்பா, சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க. மாட்டிக்கிங்க, யோசிச்சு சொல்லுங்க. மாட்டிக்கவே யோசிச்சு சொல்லு. பயப்படுது. மாட்டிக்கவே யோசிச்சு சொல்லு. அவர் யோசிக்கிறார். எனக்கு என்ன ஏஜிக்கிறது? இப்போ இயேசுக்காரமா சொல்லுங்க. இயேசுக்காக வல்லமை என் மேல் தங்கியிருக்கிறது. நான் யார்? அவர் யார்? நாம் யார்? இந்த உலகத்தில் ஒரு பொருளாதார இல்லாத ஒரு மனிதன் அல்லவா? அற்பமாய் அருவருக்கும்படியான மனிதன் அல்லவா? ஆனால் என் மேலும் உங்கள் மேலும் வல்லமை தங்கியிருப்பதினாலே என் பிரச்சனைகள் எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அதனால் இனி வருகின்ற 1ஆம் தேதி மாலையில் இல்லைங்க 8 மணி வச்சவங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 8 மணி வச்சா நல்லா இருக்கும். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. நான் வளைஞ்சு போக நான் ரெடியா இருக்கேன். சொல்லுங்க. 8 வச்சிடலாமா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி நான் பண்ணுங்க. முடிச்ச உடனே போய் சாப்பிட்ற மாதிரி வச்சிடலாமா? எவ்வளவு இறங்கி வர இருக்குது ஆண்டவர். ஏன்னா என் மேல் இறங்கினபடினாலே அவர் இறக்கி நடக்கூட இருக்கிறபடிதான் உங்களுக்கு ஏற்றபடியே போகணும் தான் யோசிக்கிறான். எல்லா ஊழியங்களும் ஆச்சுங்க குறைஞ்சு போச்சு. எதற்குன்னு எனக்கு விளக்கல. ஆனால் என்னை கத்த நிலைக்கு விளக்க ஆரம்பித்து விட்டான். அதுங்க என்னை குறித்து தேவன் பேச ஆரம்பித்து விட்டார். வேற்று மூலமாக என்னை ஆண்டவர் காண்பிக்கிறார். பவுல் அப்படித்தான் சபைகளுக்கு அறியாதவன். யாருக்கு? அநேக திருச்சபைகளுக்கு அறியாதவன். ஆனால் மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயினாங்க. இதெல்லாம் ஆண்டவர் காண்பித்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறார். உங்களையும் அந்த இடத்தில் இருக்க வைக்கதான் அழைத்திருக்கிறார். நீங்கள் அந்த நபர் தாங்க. வேற்று சொல்கிற நபர் யார் தான்? நீங்க தான். அறிவார் என்று விலகிடாதீங்க, மண்வெட்டி என்றும் விலகிடாதீங்க. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. மேன்மை பாராட்டினேன். நிந்தையிலும் கிறிஸ்துவின் எனக்கு வரும், பலவீனங்களிலும் நிந்தையிலும் கிறிஸ்துவின் யுத்தமா என்ன வரும்? நமக்கெல்லாம் பலவீனம் வரதான் செய்யும். இதெல்லாம் காமன். அதுக்கு என்ன வந்து அப்படியே ஒரே இதுவாச்சு. பைபிள் கரெக்டா சொல்லுங்க. பவுலுக்கே ஆண்டு சொல்ற பச்சை மரத்துக்கே அத்தனை பாடுகள். யாருக்கு? இயேசுவுக்கு அத்தனை பாடுகள் அல்லவா? இயேசு யாருக்கு என்ன குற்றம் செய்தான்? சொல்லுங்க. விழா சொல்லுகிறான், இடத்துல ஒரு குற்றத்தையும் காணல. விழாத்தின் மனைவி ராம் முழுவதும் நீதிமான் நிமித்தமாய் உறக்கான அந்த அம்மாக்கு ஒரு குற்றம் கிடையாது. குற்றவாளியாக தொங்கப்பட்டான். 2 கல்வனோடு கூட கல்வனாக தேவன் தொங்கப்பட்டான். பச்சை மரம். ஒரு குற்றம் செய்யாத பிறப்பில் பரிசுத்த, செயலிலே வல்லவர், இப்பேற்பட்ட எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்தவர் அங்கே நெருக்கப்படுகிறார். அங்கே நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கமெல்லாம் வருகிறது. அதுபோல்தான் யாருக்கு வருகிறது? அவரை பின்பற்றின பவுலுக்கு வருகிறது. அதுபோல்தான் யாருக்கு வரும்? சொல்லுங்க. நமக்கு, எனக்கு. கண்டுபிடிச்சு யாருக்கு வரும்? எனக்கும் வரும். ஆனால் மேன்மை பாராட்டுகிறேன்.
அதுங்க நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, குடு 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 குடுன்னு நான் குடுகுடுக்காரன் கிடையாதுங்க. நானு துன்பங்கள் வரும், ஆனால் மேன்மை பாராட்டும் போது நான் யாராய் பார்வைக்கு இருப்பேன்? பராக்கிரமசாலி, யுத்தத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்கிறேன். பவுலை பார்த்து தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார், போர் சேவகன் நீ. யார் நீ? ஒரு வாரியர். யார் நீ? நீ போர் சேவகன். நீங்க சிம்பிளா யோசிக்கிறத குறிச்சு நீங்க, நான் யாரு? மண்வெட்டி. இரண்டாவது அறிவாளு. நான் யாரு? வீக்னஸ். யார் நானு? நான் ரொம்ப ரொம்ப வீக். எம்பிஏ பண்ணி எவ்வளோ வீக்காக இருந்தது யோசிச்சு பாரு. இவங்க எந்த வேலை இருக்கு? நீ நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க, அவங்கள பார்க்க சந்தோஷமா இருந்தது. எப்படி இருந்தா நம்மலாம் இங்க எப்படி வந்தீங்களா? நம்மலாம் இன்னும் நான் பலவீனன்னு சொன்னா இந்த லெவலுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இதுக்கப்புறமா நான் வந்து ஆண்டவரே இதை மாத்துக, ஈரமா இருந்தான்னா நான் துதிக்கிறேன், ஒழுங்குடானா நான் துதிக்கிறேன், நைட்டெல்லாம் தூக்கம் வரல நான் துதிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. மேலே படிக்காம ப்ளீஸ் 12 வாசிக்க முடிச்சிட ப்ளீஸ். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமை. அதுங்க அப்போஸ்தலன் அழைக்கப்படுவதற்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணேன் நானு? கர்த்தர் பார்க்கிறேன். என்கிட்ட 2 காரியங்களை வந்து அநேகர் சொல்லுவாங்க. ஒன்று, விட்ட பேசின பொறுமை இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது, உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருப்பதை பார்க்கிறோம். இந்த 2 காரியங்கள் பெருமைக்கல்ல அநேக சொல்வாங்க. இங்கே பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. இங்க வந்து எல்லாரும் இருந்தவனமா இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நான் அந்த மாதிரியே இருக்கிறேங்க. நான் யாராவது அப்படி இருக்கீங்களா? இங்க நீங்க இத்தனை ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை கற்று காண்பித்திருப்பா. காரணம், இந்த சபை, இந்த ஊழியம் தேவனால் அழைக்கப்பட்டது. இந்த இடத்துக்குள்ள வந்தாதான் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். இது ஒரு சராசரி ஒரு மனுஷன் மூலமாய் காரியங்கள் என்ன கிடையாது. நான் மாத்திரமல்ல, உலகில் இருக்கின்ற எல்லா தேவ மனுஷனும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டபடியால் தான் அவர்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுகிறபடினாலே இத்தனை ஆண்டுகள் பொறுமை இருந்தது. இரண்டாவது, எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் பலங்களோடுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. நடந்ததா இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வந்ததா இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில செழிப்பு வந்ததா இல்லைங்களா? உங்க வாழ்க்கையில மனமாற்றம் வந்ததா இல்லைங்களா? எங்க மாறுறீங்க? அங்கதான் ஆமேன்றீங்க. மனம் மாறிந்தா 1ஆம் தேதியில என்ன பண்ணுங்க? சாயந்தரம் முடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க காலையில் வந்து சொன்ன வந்துருங்க. நீங்க என்ன சொல்லி காலையில் யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் சங்கடமா இருக்கு. உங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு நாங்கள் 3 பேரும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களாம் அப்போ அவங்களாம் புத்திசாலிங்களா? அப்படியே தூங்கிட்டு என்ன பண்ணுறது? அவங்கள புத்திசாலிங்க நாங்கள் விட்டாங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில மாலையிலையா? அறுபது 2 பேர் தான் சொல்றீங்க. சொல்ல முடியல பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்களா? ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. கோயம்புத்தூர் அங்கிருந்து அதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போறாங்க இல்லைங்களா? காலையில் எத்தனை மணிக்கு ட்ரெயின் தரீங்களா? எத்தனை மணி ட்ரெயினுக்கு? கோயம்புத்தூர் ஊட்டிக்கு காலையில் 6:30 இல்லைங்களா? விட்டுற முடியுமா? இல்லைங்க, ட்ரெயின் என்ன பண்ணுங்க நிப்பாங்க. சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்கலாம். போன வருஷம் போகிறேன் நான். காலையில் 8 மணிக்கு எங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டு அபுதாபி போயிட்டு அங்கேருந்து போகணும். காலையில் 4 மணிக்கு இருந்தால் கூட குளிச்சுட்டா படகு அங்கே பெங்களூர் அவங்க வீட்டிலேருந்து ஏறக்குறைய ஒரு அதுக்கு முன்னாடி வந்து சிட்டியில் இருந்தோம் ஏற்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஒரு 40 கிலோமீட்டர். ஒரு 4:30 அங்கேருந்து கிளம்பணும். 6:30 அங்கே போய் இறங்கிட்டோம். என்ன பண்ணுங்க, உள்ள ஒரு 3 ஹவர் முன்னாடி பண்ணது உள்ளே போயிடணும். என்ன பண்ணது, உள்ளே போயிட்டு எல்லாம் அங்கே இருக்கிற எல்லா ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு போகணும். நாங்கள் கொஞ்சம் விட்டால் என்ன பண்ண முடியாது, உள்ளே போகவே
நான் ஒரு முறை டெல்லிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு, 5 மினிட்ஸ் தான் லேட் ஆயிடுச்சு. அவன் சொல்லிட்டேன், இல்லைங்க ஒன்றும் பண்ண முடியல, அந்த டிக்கெட்டுக்கு இந்த கவுண்டரில் போகிறேன், அதுங்க உள்ளே போயிட்டு அவங்க அனுப்பவே இல்லை. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இல்லை முடியாதுன்ட்டாங்க. டிக்கெட் பணம்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கும், டிக்கெட் கொடுக்கல, அவ்வளோதான். இந்த இவ்வளோ இந்த இடத்துக்குள்ளே வரணும், எனக்கு 1 hour முன்னாடி வரணும், ஒரு 5 நிமிஷம் சொல்லுவாங்க லேட்டாலும் உள்ளே வர முடியும், அவ்வளோதான். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஈவினிங் வந்து ஒரு ப்ரேயர் இருக்குது. என்ன ஆண்டவர் இப்படி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இன்னொரு இதில் வந்து போய் பார்க்குறேன். அங்கே ஒரு 4-5 பேர் லேட்டாக வந்தவங்களும் அங்கே போகிறாங்க. நானும் அங்கே போயிட்டு பேசிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அதுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. யார் ஒருத்தருக்கு தான் இருக்குது சீட் இருக்குது. நெக்ஸ்ட் 7 மணிக்கு போகிற ஃப்ளைட்டில் ஒருத்தருக்கு தான் சீட் இருக்குது. ஒரு 1000 ரூபாய் மாத்திரம் கொடுங்கன்னாங்க. நான் போயிட்டு இது மாதிரி ப்ரேயர்லாம் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம். இன்னொரு மிலிட்ரி ராணுவத்துலேருந்து வந்துருக்குறாங்க. எல்லாமே ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. எல்லாரும் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. அதுக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற. சரி நான் பண்ண என்ன பார்த்து நான் பண்ண எனக்கு டிக்கெட் நான் பண்ண கொடுத்துட்டாங்க. நான் வந்து நான் பண்ண ஃப்ளைட்டில் ஏறி நான் பண்ண போயிட்டு அந்த பைக்கில் இருந்த போது 1000 ரூபாய் அப்படியே இருக்குது. அவங்க என்ன பண்ணாரு கொடுக்கவே. நான் மறந்து நான் பண்ணிட்டேன், எடுத்து காட்டின தவிர நான் அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. 1000 ரூபாய் நினைச்சு எனக்கு ஆண்டவர் எவ்வளவு அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ ஒப்பு கொடுப்போம். தீர்மானம் பண்ணி சொல்லிடுங்க. எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் சாதனை வச்சா நல்லா இருக்காங்க. அவங்க தூரமாக தான் சொல்கிறாங்க. காலையில் வச்சாலும் பக்கத்தில் இருக்கிற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க வரத்துக்கு. உங்களுக்கு 8 மணி மாம்சம் ரெடி 10 o'clock. அதனால அவங்க 8 மணி தான் இல்லையா? அப்போ ஒன்று எங்கேயாவது டூர் போகணும், ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க. காலைல 6 மணிக்கு ட்ரெயின் இல்லை ஃப்ளைட்லாம் போவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமீனிச்சு ஃப்ளைட் போதும் ஆமீனிச்சு. ஆமாம் சொன்னால் நடந்துடும். ஆமீன் சொல்லுங்க, சொன்னால் நடந்துடும். 2 வாரம் முன்னாடி தான் வந்து அஷோகிட்ட சொன்னேன், நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணமான்னு சொன்னேன். அதுக்கு இங்கேருந்து சொல்கிற ஈவினிங் வந்தாப்புல ஆண்டவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார்னு சொன்னேன். 3 நாளில் கத்த சொல்லி நான் பண்ணாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஊழியமாக மாறிடுச்சு. நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, வெளியிலேருந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. நல்லா ஜெர்மனில் ஒரு தமிழ் சொல்ல ரொம்ப அருமையாக டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. நாங்கள் கூட பண்ண மாட்டோம். நிதானமாக பண்ணுறாங்க. பாருங்க, ஆண்டவர் ஈவாய் கொடுத்தாங்க. அவன் சொல்லுங்க, அந்த ஊழியத்தை அந்த வாலிய பிள்ளைக்குள்ள நீங்கள்லாம் ஏதாவது ஒரு திருவிழா பண்ணுங்க, தேவனுக்கு என்று சேவை செய்யுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கடைசியாக அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் என்ன? எல்லா விதமான பொறுமையோடு தான் அந்த ஊழியம் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் யாரையும் அந்த இதில் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் என்ன பண்ணல, யாரும் என்ன பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. உங்களை என்ன பண்ணிட்டு அப்படியே அலர்ட்டாக விட்டதுங்க. நீங்கள் எப்போ வரீங்கன்னு என்ன பண்ணுங்க. அதனால தான் இந்த 2 மாதம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். முயற்சி பண்ணுங்க. மாற்ற முடியல சொல்லிட்டோம், இருந்து சொல்லப்படுறதுனால அதை ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். நம் வாழ்க்கையிலே இந்த பலவீனத்தின் மத்தியில் செய்யும்படியாக கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனத்திலே இந்த நெருக்கங்களை நான் பிரியப்படுங்க. தேவ காலத்தில் பிரியப்படுங்க, எல்லாம் மாறும். உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் கடைசியில் நல்ல வார்த்தை சொன்னீங்க பாஸ்டர். கண்களை மூடுவோமா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மண்வெட்டிகள் அல்ல, நாங்கள் அறிவாலும் அல்ல, நாங்கள் பட்டயமாக ஈட்டியாக பராக்கிரமசாலியாக எங்களை அழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இதுவரைக்கும் எங்களை நடத்தினது. 10 மாதம் ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்போடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வரப்போகின்ற புதிய மாதத்துக்கு வேண்டிய கிருபைகளை தொடர்ந்து இருக்கின்ற நாட்களிலே, இந்த மாதத்துடைய நாட்களிலே தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உணரும்படியாக வெளிப்படுங்க ராஜா. எங்கள் பலவீனங்களை நாங்கள் நினைத்து தேவ சித்தத்துக்கு விலகி போகாதபடிக்கு ஆண்டவர் சொன்னால் அதில் உண்மை இருக்கும் என்று சொல்லி எழும்ப கிருபை செய்யும். யாவரையும் எழுப்பினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் எழுப்பினீர் ஐயா. இந்த வார்த்தையினால் என் மண்வெட்டியை ஆண்டவரே கர்த்தாவை பட்டயமாய் மாற்றிவிட்டீர், என் அறிவால ஈட்டியாய் மாற்றிவிட்டீர். நான் பலவீனன் அல்ல, எனக்கென்று அநேக மேன்மைகள் வைத்திருக்கிறீர். என்னுடைய உயர்வை தடுக்க முடியாக, எளிமையான எல்லாவற்றையும் என்னால் மேற்கொள்ள முடியாக என்னை பட்டயமாக என்னை ஈட்டியாய் மாற்றியதற்காய் சோத்திரம் ஐயா.
இடுக்கண்கள் என்னை தடை செய்யாது, துன்பங்கள் என்னை விலக விடாது. ஆண்டவரே, எந்த பிரச்சனை வந்தாலும் பலவீனத்திலும் தேவனை தேடுகின்ற இந்த கிருபை மரத்தை இந்த வேளையிலே ஒவ்வொரு மீதும் நீர் அனுப்புவதற்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு மீதும் பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் பிரசனம் இறங்கட்டும் ஐயா. உன் நாமத்தின் துணையோடு கூட அபிஷேகத்தோடு கூட அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் பிரசனம் இறங்கட்டும் ஐயா. கேட்கிற ஒவ்வொரு மீதும் பிரசனம் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் ஐயா. அதிவால் ஆண்டவரே கர்த்தாவே, ஈட்டியை மாறுவதாக ஆண்டவரே, மண்வெட்டி ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே பட்டயம் மாறுவதாக, பலவீனன் பலவானாய் மாறுவானாக, பலவீனம் மாறுவதாக, பலம் வருவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எங்களை ஆண்டவரே இந்த 10 மாதங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வாட்டி வளைத்த சத்துருவின் போராட்டங்கள் விலகுவதாக. குழப்பத்தை கொண்டு வந்த ஆவி இப்போது விலகுவதாக, விலகுவதாக ராஜா, விலகுவதாக தகப்பனே. ஓ, எல்லா விதமான ஆண்டவரே தடைகள் உடைக்கப்படுவதாக. பல மாதமாய் ஆண்டவரை யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகள் உடைக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. பிரசன்னம் இறங்குவதற்கை நன்றி, பிரசன்னம் இறங்குவதற்கை நன்றி. பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளுங்க, தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, விட்டு விடாதபடிக்கு பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க, பெற்றுக் கொள்ளுங்க. எந்த பலவீனம் இருந்தாலும் இப்போதே தேவன் விளக்க முடியாது. அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அப்பா நன்றி. பராக்கிரமசாலியே சொல்லுகிறது ஐயா. ஓ, பயப்படாதே, நீ பராக்கிரமன், நீ பலவான், நீ உயர்ந்தவர். உன்னை கீழாக்கல்ல மேலாக்க அழைத்திருக்கிற சொல்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. அடையாளங்களை காண்பிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.